Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட்டை எப்படி 2 நிமிஷத்தில் எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அஃபிஷியலான கவர்மெண்ட் வெப்சைட். கவர்மெண்ட்டோட எம்ப்ளமும் இருக்குது. இது நம்ம மைகவ்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக 2 நிமிஷத்தில் எப்படி சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டாபிக் பார்த்திங்கன்னா ஃபியூவல் கன்சர்வேஷன் 2022 பிளெட்ஜ். இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ டேக் பிளெட்ஜ்னு இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளெட்ஜ்க்கான லிங்க் எங்கே போய் சர்ச் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுங்கிறதெல்லாம் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நேமில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சல்யூட்டேஷன் கொடுக்கணும். அதில் வந்துட்டு ஸ்ரீயா, ஸ்ரீமத்தா, குமாரியா என்னென்னு கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு மிஸ்ஸுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களோட பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சல்யூட்டேஷன் கொடுத்துட்டு எந்த ஜெண்டரோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் அவங்களே ட்ராப் டவுன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பின்கோட் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சம்டைம்ஸ் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு டிடக்ட் ஆயிரும். நான் வந்துட்டு கேரளான்னு கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக் வந்துட்டு நான் பாலக்காடுன்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரஸ் கரெக்டானு பார்த்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஒரு காப்பி வந்துட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கும் அனுப்புவாங்க. ஸோ அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூட் வில் பி சென்ட் டு இமெயில்னு. அதே மாதிரி அந்த செக் பாக்ஸ் கிளிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓடிபி எல்லாம் அதுக்கு தான் வரும். இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வெஸ்ட். என்னோட சேனலில் 85% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி கோர்ஸ் இன்டர்ன்ஷிப்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இந்த லாங்குவேஜ் எதுக்குன்னா உங்களோட பிளெட்ஜை ரீட் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே 2 லாங்குவேஜ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கிலீஷே போட்டுக்கலாம். இப்போ ரீட் பிளெட்ஜ்னு கொடுத்திங்கன்னா பிளெட்ஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்துட்டு பிளெட்ஜ் மாதிரி நீங்களே வந்துட்டு படித்து இதில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட்காக மட்டும் பிளெட்ஜ் படிக்காமல் ரியலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஆஸ் அ குட் சிட்டிசனாக, நம்மளோட இந்தியன் சிட்டிசனாக நம்ம வந்துட்டு இதை பற்றி அவேர்னஸும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வேஸ்ட் பண்ணுறதையும் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இது மூலயமா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த பிளெட்ஜ் மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளெட்ஜை நீங்கள் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த சர்டிஃபிகேட்டை எடுக்க வைங்க. இப்போ ப்ளீஸ் என்டர் ஓடிபின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஓடிபி நீங்கள் இப்போ கொடுத்துருப்பீங்களா மொபைல் நம்பர், ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை தப்பு இல்லாமல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் சப்மிட்னு கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் மைகவம் வழங்குகிற சர்டிஃபிகேட் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லாட்டி என் சேனல் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா எப்படி 2 நிமிஷத்தில் நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ என்னோடய சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. என்னோடய சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக மைகவ்னு இருக்குது, அந்த இந்தியனோட எம்ப்ளமும் இருக்குது, அப்புறம் ஃபியூவல் கன்சர்வேஷன் 2022 பிளெட்ஜ்னு போட்டு என்னோடய சர்டிஃபிகேட் வந்துட்டு கிளியராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வேணாலும் சும்மா லிங்க்டின்லையும் போட்டுக்கலாம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அதை பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம லிங்க் எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்க்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் உதாரணமாக இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஏரோ மார்க் காமிக்கிறேன்ல, ஸோ அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்து ஃபெச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் ஜாப் இன்டர்ன்ஷிப்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்